இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானத்திற்காக நம்ம ரொம்ப கவனமா ஜெபிக்கணும். எதுக்குன்னா, நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்க பாருங்க, அந்த குழி பறிக்கிறவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கணவன்மார், சில மனைவி, சில பிள்ளைகள் கூட, எப்பா அவன் உனக்கு குழி பறிக்கிறான், அவன் உனக்கு அழிக்கிறதுக்கு பார்க்குறான், அவன் உனக்கு ஒரு பெரிய குழியை வெட்டிட்டு இருக்கான், நீ ரொம்ப ஜாக்கிரதைன்னா நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்கவே முடியல. இல்லை, அவன் தான் பெருசு, நீ அவன் மேல பொறாமப்படுற, அவனை உனக்கு பிடிக்கல, என்னென்னமோ இன்னைக்கு நிறைய கணவனார் பேசுகிறார்கள், மனைவி பேசுறாங்க, இன்னும் நிறைய பிள்ளைகள் பேசுறாங்க. அவங்க குழி பறிக்கிற விஷயம் இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. நமக்கு குழி பறிக்கிறவங்களை ரொம்ப கவனமாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை தரணும். யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, நம்மளை கைட் பண்ணும்போது, இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒன்று, கர்த்தரே நம்மளை தப்பு வைப்பார். நம்ம ஜெபத்தோட இருக்கும்போது வேதம் சொல்லுது, தாவீதுக்கு விரோதமா சவுல் நிறைய குழி பறிச்சான், ஆனா தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெகுளித்தனமா இருப்பாங்க, ஆனா குழி பறிப்பாங்க, ஆண்டவர் அவங்கள காப்பாற்றுவார். ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கட்டும். நான் ஒரு விசை ஒரு நல்ல குடும்பம், ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணி இப்பதான் நியூலி மேரிடு, அவங்க ஒரு 1 இயர் ரொம்ப நல்ல கப்பலா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் தனியா இருக்காரு. ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. திருப்பி ஒரு வருஷம் தாண்டி சந்திக்கிறேன், திரும்பி வரவே இல்லை பிரதர். அடுத்த வருஷம் பார்க்கும்போது இல்லை, அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, தெரியாம ஒரு இடத்துக்கு நான் குடி போன இடத்துல ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு ஏதோ அவங்களுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தரை நேசிச்சிருக்காங்க. அவர் இல்லாம அவங்க அம்மா அப்பா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திரும்பி அவங்களுக்கு அந்த நேசிச்ச மனுஷனோடய போய் சேர்ந்துட்டாங்க. அதனால என் மனைவியை நீ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ யாரையாவது நேசிச்சியா அப்படின்னு கேட்டு அவள்கிட்ட உண்மையை வாங்கி அவன் நேசிச்சான்னு சொன்ன உடனே, ஐயோ அவரோட தான் நீ வாழணும்னு சொல்லி ஒரு தவறான விதத்தில் ஒரு குழியை பறிச்சு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு குழி பறிக்கிற ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கொடுத்து இனி கர்த்தர் உங்களை கிருபையாய் தப்பு வைப்பாராங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, குழி பறிக்கிறவர்களுக்கு என்ன தப்புவீங்கன்ற ஒரு ஞானத்திற்காக நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய கணவனாரோ இல்லைன்றால் நீங்களோ, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய குழி வெட்டுறாங்க, எனக்கு இப்பதான் தெரியுது, ஆனா கர்த்தர் எப்படியாவது உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுப்பாராக.